வெல்கம் சிம்பிள் லைஃப் வித் டிகே. இடியாப்பம் தேங்காய் பால் பாருங்க. இடியாப்பத்துக்கு சுடு தண்ணி வச்சு அணில் அரிசி மாவு எடுத்துருக்கோம். நம்ம கிளறிக்க வேண்டியதுதான். கிளறி இடியாப்பம் புழிஞ்சு இட்லி சட்டியில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். பாருங்க, இட்லி சட்டியில் வைக்க போகிறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புழிஞ்சு வச்சுக்கணும். இடியாப்பம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். புழிஞ்சாச்சு. இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சிடலாம். ரெண்டு தட்டு வச்சுருக்கோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரியாக போகுது. ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்துடுச்சு இடியாப்பம். அடுத்து தேங்காய் பாலுக்கு தேவையான சர்க்கரை போட்டிருக்கோம், ஏலக்காய் கிள்ளி போட்டிருக்கேன். அதிலே தேங்காய் சேர்த்து ஆட்டிக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட்டிக்கணும்னா பால் ரெடி ஆகிடுது. தேங்காய் பால் வடிகட்டி சுத்தமான திப்பியெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான தேங்காய் பால் இடியாப்பம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இடியாப்பத்துக்கு சட்னியும் போட்டு சாப்பிடலாம். சட்னி ஒரு சிலர் சட்னி போட்டு சாப்பிட பிடிக்கும். தேங்காய் பால் இனிப்பு வேணான்றவங்க சட்னியில் சாப்பிட்லாம். தேங்காய் பால் தான் காம்பினேஷன் அதுக்கு இடியாப்பத்துக்கு. நன்றி, வணக்கம், பை பை.